இந்த கொளுத்துற வெயில்ல எங்க குழந்தைய வேற இன்னைக்கு வெளியே கூட்டு போனோம். ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கெபிக்கெல்லாம் மாலை வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்களா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய தூக்கிக்கிட்டு சேஃப் அண்ட் செக்யூரா மாலையும் வாங்கிட்டு வீட்டு பக்கத்துல இருந்து மிக்கிலையா கெபிக்கு வந்து நான் ஒரு பக்கம் குழந்தைய பாத்துக்கவே வாங்கிட்டு வந்த மாலையை போட்டு அவங்களும் வேண்டுதல முடிச்சிட்டாங்க. அப்ப என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியே போகணும் வரியாடான்னு கூப்பிட்டான். இருமச்சா இன்னைக்கு தான் எங்க குழந்தைக்கு பேர் ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம், அதை பஞ்சாயத்து போர்டுல எழுதி கொடுத்துட்டு வந்துடுறோம். நானும் ஒய்ஃபும் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒய்ஃபை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு வந்து இழந்த பழத்தை சாப்பிட்டு குளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டு தூத்துக்குடி வரைக்கும் போகணும்னு சொன்னால. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கூட வந்த இடம் பாத்தீங்கன்னா டிமார்ட். ஒரு ரஃப் அண்ட் டஃபான ஷோல்டர் பேக்கும் ஒரு ட்ராலியும் வாங்கணும்னு சொன்னா ட்ராலி எங்க ஊர்ல கிடைக்காது. அவன் அங்கிட்டு ஷாப்பிங் போட்டுட்டு இருக்கவே என் ஒய்ஃப்ட்ட டிமார்ட்ல ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன். அப்ப பிரிஸ்கிலின்ற பிராண்ட்ல இருந்து லிக்விட் வாங்கிட்டு சொன்னாங்க வாஷிங் மிஷினுக்கு. அதை வாங்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட வரவே ட்ராலி எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு, எனக்கு ஜீன் மெட்டீரியல் வேணும்னு கேட்டான். ரைட் மச்சான் வா, எனக்கு ஒரு பேக் கூடன்னு தெரியும்னு கூட்டு போனேன். அங்க போனோடனே பார்த்த முதல் பேக்கே அவன் பட்ஜெட்டுக்கும் அவன் எதிர்பார்த்த சைஸ்லயும் கிடைச்சிருச்சு. அச்சு பேசி அவனுக்கு பிடிச்ச கலரையே எடுத்துட்டு அப்படியே பொட்டி பொடிக்கி எல்லாம் கட்டிட்டு ஊரை பார்க்க கிளம்பிட்டோம். நல்லதா போச்சு, பெட்டி வாங்கினால இந்த 10 லிட்டர் லிக்விடே அதிலே வச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். அப்படியே ரூட்டை பிடிச்சி அவங்க கேட்ட லிக்விட நான் டெலிவரி பண்ணா, நாங்க டெலிவரி பண்ண குழந்தைய அவங்க தாளாட்ட, அவங்கள ஏன் தோல்ல போட்டு தாளாட்டன்னு அழகா இந்த vlog நிறைவடைகிறது. மேலும் ஒரு லவ்லியான vlogல் சந்திப்போம். பாய் நண்பர்களே, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.